கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாகி எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தின் அக்கிரமங்களோடு கூட நடந்து கொண்டு உலகத்தின் காரியங்களோடு கூட நாம் நடந்து சென்று கொண்டிருந்தபடியினால் நாம் மரித்தவர்களாக, பாவத்தில் மரித்தவர்களாக, பாவத்தோடு கூட ஒருங்கிணைந்தவர்களாக காணப்பட்ட நம்மை கிறிஸ்துவானவர் உயிர்ப்பித்தார். அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை புதிய மனுஷியாக மாற்றினார். அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மேன்மையினால் அல்ல, நம்முடைய படிப்பினால் அல்ல, நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் அல்ல, நம்முடைய ஜெபம் அல்லது நம்முடைய பக்தியினால் அல்ல, கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். எந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, உம்முடைய கிருபைதான் என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறேன். அன்பின் கரத்தினால் நம்மை அவர் தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார். Made us alive with Christ even when we were dead in transgressions. It is by grace you have been saved. It's by grace we have been saved. எனக்கு அருமையானவர்களே, நாம் இன்று ரட்சிக்கப்பட்டு அவருடைய நிழலிலே நாம் இருக்கிறோமானால் அது அவருடைய கிருபை. நம்மை காட்டிலும் எத்தனையோ பரிசுத்தவான்கள், நம்மை காட்டிலும் எத்தனையோ மேன்மையானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய படிப்பினால் அல்ல, நம்முடைய மேன்மையினாலும் அல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இளையகுமாரன் மீண்டுமாய் தகப்பனிடத்தில் வரும் பொழுது தகப்பன் சொல்லுகிறான், என் குமாரனாகி இவன் மரித்து போனான், ஆனால் திரும்பவும் உயிரோடு வந்திருக்கிறான். காணாமற் போனவன் திரும்பவும் காணப்பட்டிருக்கிறான். என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒரு நாள் உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருந்தோம், உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த நாட்களில் தேவன் நம்மை அவருக்கென்று சொல்லி தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு அனுபவம், எவ்வளவு உயர்வான ஒரு அனுபவம். நம்முடைய பலத்தால் அல்லவே அல்ல. எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எவ்வளவு அருமையாக வேதம் சொல்லுகிறது. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு. நாம் பெற்றிருக்கிற இந்த அனுபவம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபையாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அசதியாக இருந்து விடக்கூடாது, ஏனோ தானோ என்று சொல்லி இருந்து விடக்கூடாது. கிறிஸ்துவின் பின்னாக வந்து கொண்டிருக்கிற நாம், வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிற நாம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம், ஆண்டவரே, நான் இன்னும் மீண்டுமாக ஆதி நாட்களில் இருந்தது போல என்னை எழும்ப பண்ணும் என்று சொல்லி இந்த நாட்களில் அவரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீர் எங்களை ரட்சித்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, பலவீனங்கள் மறையட்டும், பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.